துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். நீக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நீக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். நித்திய தேவனாம் சத்தியம் பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்தியம் பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. தேசமே தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். சொல்லுவோமா? தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார் தாசர்கள் வேண்டிடவே. தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார் தாசர்கள் வேண்டிடுவே. கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி எல்லோரும் சேர்ந்து அல்லேலூயா என்றார் பறிப்போம். முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது.
சுமந்திடும் என் நேசையா. தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் நேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே, ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும், நீ போதும் என் வாழ்விலே. ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் பலன் தருவேன் நன்றி. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவேன் நன்றி. நீர் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே, ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம், மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் வரைந்தென் என்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் வரைந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. எங்களோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, நீர் போதும் அப்பா, ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே. என் ஏசையா, நீர் போதும். என் வாழ்விலே. பலவீன நேரம் பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில்
மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. சொல்லுங்க, கவலை கண்ணீர், கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மைகள், செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. Oh, we love you Lord. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. எல்லோரும் எங்களோடு சேர்ந்து ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுவோமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் thank you Lord. எத்தனை பேர் சோர்ந்து போயிருக்கீங்க? கர்த்தர் உங்களை தூக்கி சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். தூக்கினீரே, சுகம் தந்து இதுவரை காத்தீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீர். அடைக்கலமே, அடைக்கலமே, கேடகமே, நன்றி ராஜா. அடைக்கலமே, கேடகமே, நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அப்படியே கைகளை உயர்த்தி இருக்கிற இடத்துல ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், பல விதமான பயம், பல விதமான கேள்வியோடு இருக்கலாம், ஆபத்து உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம், நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கலாம். எங்கெல்லாம் பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கிறதோ அங்கே தேவன் இருக்கிறார். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியா இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள், அவருடைய சமூகத்துக்குள்ளே வாங்க. கர்த்தர் உங்கள் பலனாய் மாறுவார். உங்கள் சூழ்நிலைகள் மாறும். நிச்சயமாக அது சீக்கிரத்தில் அது நீங்கிவிடும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகள், எல்லா போராட்டங்கள், எல்லா பயங்கள், உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா வியாதியின் அறிகுறிகள் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். வேதம் சொல்லுவது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லியிருக்கிறார். எவ்வளவு பெரிய துக்கத்தில் நீங்கள் முழுகி இருந்தாலும் கர்த்தர் அங்கே வந்து நின்று உங்களை தூக்கி எடுக்க நல்லவராயிருக்கிறார். தொலைந்து போயிருக்கிறான், பிசாசு பிடிச்சிருக்குது, லேகியோன் என்ற பிசாசு
அநேக பிசாசு ஒரு மனுஷனை பிடிச்சு பாருங்க, வனாந்திரத்தில் போயிட்டான், ஒரு சுடுகாடுக்குள்ளே போயிட்டான் பாருங்க, யாருமே இல்லைங்க. அவனை காயப்படுத்திக்கிறான். நண்பர்கள் அவனை தேடி போகல, உறவுகள் அவர்களை தேடி போகல, நேசித்த சிறு வயதிலிருந்து நேசித்த தாய் தகப்பன் அவர்களை தேடி போகல. ஆனால் அவனை உண்டாக்கின தேவன் அவனை தேடி வந்து அவனை குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை குணமாக்க வல்லவர். நீங்கள் எங்கே இருந்தாலும், எந்த மூலையில் இருந்தாலும், எத்தனையோ பேரை கூப்பிட்டு இருக்கலாம், உதவிக்காய் கதறி கொண்டிருக்கலாம். ஐயோ, எனக்கு உதவி வேண்டுமே, எனக்கு யாரும் இல்லையே, என் குடும்பம் மரித்து கொண்டிருக்கிறதே, என் பிள்ளைகள் சாக கிடக்கிறாங்களே என்று நோக்கி கதறி கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்கள் அடைக்கலமா இருக்கிறார். அப்படியே கையை உயர்த்தி, ஆபத்திலே காத்திரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. சொல்லுங்க, அன்பே அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. அப்படியே இரு கரங்களை உயர்த்தி, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடித்தவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, பாறுதல் தாரும் தேவா, காலை தோரை தேற்றிடுமே, இலக்கி கூப்பிடு என்றி இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. அப்படியே ஆண்டவரை நோக்கி பாருங்க. இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமே, கூவி கதறிடும் ராவும் பகலுமே, கெஞ்சும் ஜெபம் கேளுமே. சொல்லுமா, கூவி கெஞ்சும் ஜெபம் கேளுமே. தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறீர்களா? அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. இந்த சூழ்நிலை நிமித்தம் பயந்து இருக்கிறீர்களா? சுவாசிக்க முடியலையா? பலன் இல்லையா? வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய சுவாசத்தை கொடுத்தார்கள், மனிதன் ஜீவ ஆத்மாவாய் மாறினான். தேவன் தம்முடைய சாயல் ரூபத்தின்படியே மனிதனை உண்டாக்கினார். அவர் தம்முடைய சுவாசத்தை ஊதினார்,
இன்னைக்கு ஒருவேளை சுவாசம் இல்லாம, பலன் இல்லாம, பலனை எல்லாவற்றும் இழந்து போய் வியாதியில் மரணத்தின் உச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தேவன் உங்கள் அருகிலே வந்து நின்று கொண்டிருப்பதை உணருங்க. சொல்லுங்க, இறங்குமே, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா, எங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்க அப்பா. உம்மை தவிர இந்த பூமியில் ஆண்டவரே எங்களுக்கு வேற உதவி இல்லை அப்பா. நீர்தான் எங்கள் உதவி, நீர்தான் எங்கள் பலன். ஓ, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்களேன். இயேசுவே, ஏசப்பான்னு கூப்பிடுங்க. ஏசப்பா, எங்களுக்கு பலன் தாங்க, எங்களுக்கு ஜீவனை தாங்க, எங்களை தைரியப்படுத்துங்க. எங்க வீட்டுக்குள்ள நீங்க உலாவி கொண்டிருங்கப்பா. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. கேளுங்க, ஆண்டவரே புது பலன் தாங்கப்பா. உம்முடைய பலன் எங்களுக்கு வேண்டும் அப்பா. பலன் இல்லாமல் இருக்குமா, பலனற்றவர்களா இருக்கிறோம், பலன் இல்லாதவர்களா இருக்கிறோம். உம்முடைய பலனை தாங்கப்பா. சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கட்டும். புதிய வழிகள், புதிய கதவுகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். வியாதியோடு, மரண படுக்கையோடு, பல விதமான கேள்வி பயத்தோடு இருக்கிறவர்களை என் தேவன் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். அவருடைய பலவீனத்தில் ஆண்டவரே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இப்பொழுது புது பலனை பெற்றுக்கொள்ளட்டும். இப்பொழுது அவர்கள் நோய்கள், வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கரம் அவர்களை தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வல்லவராய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் உயர்த்துகிறோம். நீர் தொட்டு சுகமாக்க முடியாய் ஜெபிக்கிறோம். உடைய தழும்புகளால் குணமாக முடியாய் ஜெபிக்கிறோம். உடைய வசனத்தை அனுப்பி அவர்களை வாழ வைக்க முடியாய் ஜெபிக்கிறோம். உடைய சமூகம் அவர்கள் வீட்டுக்குள்ளே கடந்து வரட்டும். வாழ்க்கை புதிதாகட்டும், எண்ணங்கள் புதிதாகட்டும், சிந்தனைகள் புதிதாகட்டும். தேவனுடைய வார்த்தையினால பலன் அடைய முடியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் திருச்சபை மக்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையிலே, இந்த ஆராதனையிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன்தாமே உங்களுடைய ஊழியங்களை ஆஸ்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் தேவன் தந்த இந்த நேரங்களை பயன்படுத்துங்கள். அதிகமாக வேதம் வாசிப்பதிலும் ஜெபத்திலும் அதிகமான நேரங்களை செலவு செய்யுங்கள். தொடர்ந்து உங்களுடைய போதகருக்காக, குடும்பத்துக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்க அன்போடு கேட்கிறேன். இந்த நாட்களில் நாம் ஒருவர் சந்தித்து ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகள். ஒரு காலத்தில் தேவன் வாய்ப்புகளை தந்தார், வாய்ப்புகளை விட்டுவிட்டோம். இன்றைக்கு ஆண்டுடைய சன்னிதானத்தில் வந்து கூடி ஆராதிக்க முடியாத நிலையில் இந்த நாளில் இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு ஆராதனை நேரம். அதாவது நீங்கள் எப்படி ஒரு ஆராதனை இருப்பீர்களோ அதே போல குடும்பமாய் உட்கார்ந்து வேதத்தை கரத்தில் எடுத்து நான் சொல்லுகிற வசனங்களை தியானிக்க அன்பாக கேட்கிறேன். குடும்பமாய் ஆராதியுங்கள். சற்று நேரம் உடைய வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆலயத்துக்குரிய அந்த கனத்தை, ஆலயத்துக்குரிய அந்த பயத்தை, ஆலயத்துக்குரிய அந்த ஒரு மதிப்பை நாளிலே தரும்படி அன்பாக கேட்கிறேன். உலகெங்கும் இன்றைக்கு எவ்வளோ பேர் மரித்து போனார்கள். மருத்துவமனைகளில் மரணத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிறார்கள். நேற்றிரவு நம்மோடு பேசினவர்கள் இந்த காலையிலே இல்லை. நமக்கு அன்பானவர்கள், உறவினர்கள், கணவன் இழந்த மனைவி, மனைவி இழந்த கணவன், பிள்ளைகள் இழந்த பெற்றோர், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அநேக ஊழியர்கள் மரித்து போனார்கள். ஆனால் தேவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த வாய்ப்பை தந்தார். நாம் நல்லவர்கள் என்பதால் அல்ல, தேவன் நம்மேல் வைத்த இரக்கம், அவர் நம்மேல் வைத்த தயவு. எனவே தான் இந்நாள் வரை அவர் உங்களையும் என்னையும் பாதுகாத்து வருகிறார். எனவே நன்மை செய்த நல்லவருக்கு நன்றியோடு கூட வாழ்வோம். ஒவ்வொரு நாளும் நன்றியின் ஜெபங்களை ஏறிடுங்கள். அதிகமாய் அவருடைய பாதத்தில் அதிகமாய் காத்திருங்கள். நேரங்களை வீணாக்க வேண்டாம். நாட்கள் கொடிதாக மாறிடமும் காலத்தை ஆதாயம் செய்வோம். இனி வரும் காலங்கள் கொடிய காலங்கள். இதுவரை இப்படிப்பட்ட சம்பவங்களை நாம் பார்த்ததில்லை.
படித்ததில்லை, கேட்டதில்லை. இதுவரை உலகத்தில் சம்பவிக்காத சம்பவங்கள் எல்லாம் பார்க்கிறோம். பணம் படைத்தவர்கள், பிரபலங்கள், மிகப்பெரிய மருத்துவர்கள் மரித்து போயிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே 43 மருத்துவர் மரித்திருக்கிறார்களாம். இப்படியாக அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள். அவர் கொடுத்த ஜீவன், அவர் கொடுத்த வாழ்வு, அவர் கொடுத்த இந்த உயர்வு, அவர் கொடுத்த குடும்பம். எனவே அவர் தந்த ஜீவனை அவருக்கே திருப்பி தருவோம். தேவன் நமக்கு ஜீவனை தராவிட்டால் இன்றைக்கு நாம் சுவாசிக்க முடியாது. உலகெங்கு இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இந்த சுவாச காற்று. ஆனால் தேவன் நமக்கு கிருபையாய், இலவசமாய், ஈவாய் அந்த சுவாசத்தை கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலே. எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. மருத்துவமனைகளில் எத்தனையோ பேர் துதிக்க முடியாமல் இருக்கிறார்கள். ஊழியர்கள், ஒருவர் சொன்னார், ஒரு ஊழியர், நான் மரணத்தின் விளிம்பிலே நான் போய் வந்தேன் சொன்னார். இந்த ஊழியர் சொன்னார், என் பிள்ளைகளை அழைத்து இந்த ஊழியத்தை நீங்கள் நடத்துங்கள், நான் இருக்க மாட்டேன், நான் ஆண்டுகிட்ட போகிறேன், ஒரு ஆள் தேவன் மேலே கோபப்படாதீங்க, தொடர்ந்து ஊழியத்தை செய்யுங்கன்னு சொன்னாராம். இன்றைக்கு நான் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், தேவன் உங்கள் மேலும் என் மேலும் இரக்கம் வைத்தார், அன்பு வைத்தார், உங்களை என்னை பாதுகாத்து வந்திருக்கிறார். இந்த நாளில் என்னுடைய செய்தி லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 7:38. இதை நான் ஏறக்குறைய பல ஆண்டுகளாக பிரசங்கித்திருக்கிறேன். பல ஊழியர்களும் பேசியிருக்கிறார்கள். பல முறை பல கோணங்களிலே பேசியிருக்கிறேன். ஒரே வசனம், ஆனால் வசத்தினுடைய தன்மை என்னவென்றால் வைரத்துக்கு வைரத்தோட மேலானது. வைரத்தினுடைய தன்மை என்னவென்றால், ஒரு வைரக்கல்லை ஒரு இடத்துல வைத்துவிட்டு எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் வித்தியாசமான நிறங்கள் தெரியும். திரும்ப சொல்லுகிறேன், எ டைமண்ட், அதை ஒரு இடத்துல வைத்துவிட்டு எந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் யூ வில் ஹேவ் எ டிஃப்ரெண்ட் கலர். அதுதான் வைரத்தினுடைய தன்மை. இந்த வசனம் 1000 பொன் வெள்ளியை பார்க்கலும் இது மேலானது. ஒரே வசனம்தான், ஆனால் ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான அர்த்தங்கள். பண்டித பில்லிகிரகாம் சொல்லுகிறார், யோவான் 3:16 10,000 முறை பிரசங்கித்திருக்கிறாராம். 10,000 முறையும் ஒரு வித்தியாசமான விளக்கங்களை தேவன் தந்தாராம். எனவே இதனாலே லூக்கா 7:38 நான் படிக்கிறேன், கேளுங்கள். இவள் ஒரு பாவியாகிய ஸ்திரீ. வசனம் சொல்லுகிறது, அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினாலே நனைத்து தன் தலைமயிரினாலே துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். நான் ஒவ்வொன்றாய் பகுத்து போதிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, அவருடைய பாதங்களின் அருகே. இதுதான் என்னுடைய செய்தி. அட் இஸ் ஃபீட். அன்பானவளே, என்ன செய்தால்? நின்றாள். 2வது, அழுதாள். 3வது, அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினாலே நனைத்தாள். 4வது, தன் தலைமயிரினாலே துடைத்தாள். அழகு, அதான் அவளுடைய மகிமை, அதான் அழகு. அதற்காக அவள் பட்ட பாடுகள், அந்த தலைமயிரை வளர்ப்பதற்காக எடுத்துக்கொண்ட பிரயாசம், அதற்காக செலவழித்த நேரங்கள் எல்லாவற்றையும் வேதம் சொல்லுகிறது தன் தலைமயிரினாலே துடைத்து. அடுத்த வார்த்தை பாதங்களை முத்தம் செய்து. அடுத்த வார்த்தை பரிமள தைலத்தை பூசினாள். அன்பானுள்ளே, இங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொரு குறிப்பு நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த பரிமள தைலம் அவளுடைய 1 வருடத்தினுடைய சேமிப்பு. 1 வருடங்களாக அவள் உழைத்து சம்பாதித்த அந்த பணத்தை ஒரே நிமிடத்தில் இயேசுவுக்காய் செலவு செய்தாள். இன்றைக்கு என்னுடைய தலைப்பு என்னவென்றால், திரும்ப சொல்லுகிறேன், ஒரு விசுவாசி எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை இந்த பாவியாகிய இந்த பெண்ணின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். திரும்ப சொல்லுகிறேன், ஹவு டு வர்ஷிப் த லார்ட். இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய விதம், இதை ஒரு பாவியாகிய ஒரு பெண்ணின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இவள் அன்பாவளே அந்த வீட்டுக்குள்ளே எப்படி போனாள்? ஆணாதிக்க நிறைந்த ஒரு உலகம், பரிசேயர்களும் வேதபாரகர்களும் சிஷ்ய நிறைந்த ஒரு அந்த இடம். இவள் எப்படி ஆணாதிக்கத்தை எதிர்த்து எப்படி இந்த வீட்டுக்குள்ளே போனாள் தெரியாது. ஆனால் எப்படியோ அவருடைய ஆசை, அவருடைய ஆதங்கம், அவருடைய பாரம், அவருடைய கண்ணீர் எல்லாவற்றையும் தாண்டி அந்த வீட்டுக்குள்ளே அவளை கொண்டு போனது. அன்பானவர்களே, திருமறை சொல்லுகிறது, அவள் பின்னாக நின்றாள் என்றால் முன்னாக நிற்பதற்கு அவளுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை, அவளுக்குள்ளே ஒரு பயம், ஒரு வேதனை,
படைத்தவரை பார்ப்பதற்கு சரியான ஆயத்தம் இல்லை. அடுத்த சொல்லுகிறது, அவள் அழுது கொண்டிருந்தாள். அன்பானுளே, அவள் கடந்த காலத்தில் அவள் சந்தித்த தோல்விகள், கடந்த காலத்தில் அவள் சந்தித்த ஏமாற்றம், கடந்த காலத்தில் அவளை வாட்டி வதைத்த அந்த வருத்தங்கள், மன அழுத்தம், மனப்போராட்டம், மனிதர்களால், உறவுகளால், சொந்தங்களால் ஏமாற்றப்பட்ட, யாரை நம்பினாலோ அவர்களால் ஏமாற்றப்பட்ட, உனக்கு வாழ்வு தருவேன், நீதான் என் வாழ்க்கையின் எல்லாம், இப்படி சொன்ன பலர் அவளை கைவிட்டு விட்டார்கள். மனதின் ஏக்கம், உள்ளத்தின் ஆதங்கம், அதாவது வெளியே சொல்லக்கூடாத, சொல்ல முடியாத வேதனைகள். எனவேதான் அவை எல்லாமே அந்த நாளில் அழுகையாக, கண்ணீராக வெளிவந்தது. திரும்ப சொல்லுகிறேன், இதுவரையும் அவள் சந்தித்த ஏமாற்றங்கள், இதுவரையும் அவள் சந்தித்த தோல்விகள், இதுவரையும் அவள் சந்தித்த அன்பானுடைய விமர்சனங்கள், அவளை குறித்து சொல்லப்பட்ட பலவிதமான வார்த்தைகளை அவள் காதில் கேட்டிருக்கும். பரியாசமான வார்த்தை, ஏளனமான வார்த்தை, அன்பானுடைய அவளை அதாவது தற்கொலைக்கு நேராய் தூண்டுகிற வார்த்தை, அவள் வாழ்க்கையை நிலைக்குலைய செய்கிற வார்த்தை, இப்படி எல்லா வார்த்தைகளையும் கேட்டு கேட்டு அன்பானுடைய கடினப்பட்ட அவளுடைய இதயம் ஏதாயும் இடம் கிடைக்காதா அழுவதற்கு? அன்பானுடைய இன்றைக்கு அநேகர் பார்க்கிறேன், அதாவது விரும்புகிறார்கள், ஆனால் அழுவதற்கு இடமில்லை. எனவே இவள் தெரிந்து கொண்ட சரியான இடம் ஆண்டவரின் பாதம். திருமறை சொல்லுகிறது, அழுதாள், அடுத்து தன் கண்ணீரினாலே நனைத்தாள். யோசித்து பாருங்கள் அன்பானுடைய அந்த வேதனை, அந்த ஆதங்கம், அந்த கண்ணீர், இதுதான் இதனாலே நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை இவள் மூலமாக ஆவியாளர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு ஸ்டைலான ஒரு ஜெபம், அன்பானுடைய வறட்சியான ஜெபம், அதில் ஈரம் இல்லை, அதில் ஒரு பாரம் இல்லை, அதில் ஒரு புலம்பல் இல்லை, அதில் ஒரு கண்ணீர் இல்லை. எல்லாமே இன்றைக்கி பார்க்குறேன் அண்டர் த ஃபேன், ஆன் த சோஃபா, சில கால் மேலே காலை போட்டு ஜெபிக்கிறதெல்லாம் பார்க்குறேன். அவர்கள் என்ன சொல்கிறது என்ன தெரியுமா? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். இந்த நவீன உபதேசங்களில் ஒவ்வொரு நாளும் அன்பானவர்களே, எப்படி வேணா ஜெபிக்கலாம், எப்படி வேணா ஜெபிக்கலாம், ஜெபமே தேவையில்லை, எல்லாம் அவருக்கு தெரியும். இப்படிப்பட்ட நூதன உபதேசத்தின் காலத்தில் திருமறை சொல்லுகிறது, அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினாலே நனைத்தாள். அடுத்து அவருடைய மகிமை, அவருடைய மேன்மை, அவருடைய அழகு எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தாள். தன் பணத்தை அர்ப்பணித்தால், அழகை அர்ப்பணித்தால், எல்லாவற்றுக்கு மேலாக தன்னை அர்ப்பணித்தால். நாளிலே ஒரு 5 குறிப்புகளை நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். திருமறை இருக்குமானால் என்னோடு சேர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்பர் 1, அன்பானவர்களே, இது அவளுடைய உள்ளத்தின் ஆசை. இது ஒரே நாள் வந்ததில்ல, இட்ஸ் a desire for a long term in our life. ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்காக, அந்த சம்பவத்துக்காக, இந்த நிகழ்ச்சிக்காக அவள் ஏங்கினாள். இட் இஸ் நாட் an accident. அன்பானவர்களே, அது உள்ளத்திலிருந்த ஒரு நீண்டகால ஏக்கம். எப்படியாகிலும் அவரை சந்திக்க வேண்டும், அவருடைய பாதத்தில் விழ வேண்டும், அழ வேண்டும், என் கண்ணீரை, என்னுடைய காரியங்களை சொல்ல வேண்டும், அவரை முத்தம் செய்ய வேண்டும். இட் இஸ் நாட் a accident. அன்பானவர்களே, இட் இஸ் a desire for a long time. அவருடைய உள்ளத்தினுடைய மிகப்பெரிய ஏக்கம், அவருடைய ஆதங்கம், அவருடைய விருப்பம். அடுத்தபடி சொல்ல விரும்புகிறேன் அன்பானவர்களே, அவளுக்கு ஒன்று தெரியும், இவர் இதற்கு பாத்திரர். திரும்ப சொல்லுகிறேன், இஸ் டிவைன். அவர் யார் என்றால், நான் படிக்கிறோமே, அதாவது தன் கண்ணீரினாலே பாதங்களை தன் நடைக்கவும், அதாவது தன் தலைமயிரினாலே அதை துடைக்கவும், தன்னுடைய வேதம் சொல்கிறது பரிமள தைலத்தை அவருடைய பாதத்திலே ஊற்றவும், முத்தம் செய்யவும் இவர் தகுதியானவர். அவளுக்கு தெரியும் இவருடைய தெய்வீக தன்மை. திரும்ப சொல்லுகிறேன், நம்பர் 1 a desire, நம்பர் 2 is divinity. அவருடைய தெய்வீக தன்மையை அவர் உணர்ந்திருந்தால், இன்றைக்கு ஜெபிக்கிற அநேகருக்கு ஆண்டோட தெய்வீக தன்மையே புரியல. எத்தனையோ ஜெபக்கூடுகளை பார்க்கிறேன், எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிறேன். அங்கே அம்மா ஜெபம் பண்ணுறாங்க, அப்பா நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு, அப்புறம் இன்னொரு பையன் பார்த்தா ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கிறான், இன்னொரு பொண்ணு மொபைலை அங்கே அதை என்னோ பண்ணிட்டு இருக்குது. ஒரு குடும்ப ஜெபத்தில் எத்தனை அவலட்சணங்கள். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, அவளுக்கு தெரியும், நான் ஜெபிக்கிற, நான் ஆராதிக்கிற, நான் சந்திக்கிற இவர் ஒரு தெய்வீகமானவர், சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி. she knows his divinity. அவருடைய மேன்மை தெரியும். அது மட்டுமல்ல, மூன்றாவது தன்னுடைய lowliness, அதாவது எனக்கு பாருங்கள், she knows her iniquity. நான் எவ்வளவு சிறுமையானவள். திரும்ப சொல்லுகிறேன், லோன்லி, அதாவது லோன்லினஸ் மட்டுமல்ல, லோலினஸ், அதாவது நான் எவ்வளவு தாழ்த்தப்பட்டவள், ஒன்றுமில்லை. அந்த உணர்ந்தாள்.
அன்பானவர்களே, நான் சொல்ல விரும்புகிறேன், அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்தால் இட் இஸ் a reverence to Jesus. திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் ஆராதனையில், உங்கள் குடும்ப ஜபங்களில் ஒரு பக்தி இருக்கிறதா, ஒரு பயம் இருக்கிறதா, அதற்கு ஒரு நடுக்கம் இருக்கிறதா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இந்த சபையை சார்ந்தவர்களே, நான் பார்க்குறேன், இதே சபையில் பார்க்குறேன், வருவதும் போவதும், அங்கே ஒருத்தர் பேசுறது, இங்கே ஒருத்தர் வருவது, 2 பேர் அந்த மைதானத்தில் நிற்கிறது, இதெல்லாம் தேவனுக்கு அன்பானவர்களே கனத்துக்குரியதல்ல. ஷீ நோ த ரெவரன்ஸ். அவள் மனம் திரும்பவில்லை, ஞானஸ்நானம் பெறவில்லை, அந்நிய பாஷை பெறவில்லை, பட் ஷீ நோஸ் த ஒர்த். அதனுடைய கணம், திரும்ப ஆங்கிலத்தில் ரெவரன்ஸ், அவர் கொடுக்க வேண்டிய அந்த கணத்தை அவள் தந்தாள். எனவே தான் வேதம் சொல்கிறது, அழுதாள், அடுத்து அன்பார்களே முத்தம் செய்தாள், தன் தலைமயிரினாலே துடைத்தாள், தன் பரிமள தைலத்தை உடைத்து அன்பார்களே அவர் பாத்திலே ஊற்றினாள். இவை எல்லாமே தியாகம். ஆரம்பத்தில் சொன்னதை திரும்ப சொல்லுகிறேன், இது 1 வருட உழைப்பு. அநேகரை ஆலயத்தில் பார்க்குறேன், ஞாயிற்றுக்கிழமையில் காணிக்க போடாத ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னுடைய சபையில் நான் பாடல் முடிந்த உடனே ஆராதனை காணிக்க எடுக்கிறேன். ஏனென்றால் அவன் என்னோட பேசினார், ஆராதிக்காதவனுடைய காணிக்க எனக்கு தேவையில்லை. திரும்ப சொல்லுகிறேன், ஆராதனைக்குள்ளே பங்கு பெறாதவனுடைய காணிக்க எனக்கு தேவையில்லை. எல்லா சபைகளிலுமே பொதுவாகவே செய்து முடித்த பிறகு காணிக்க எடுப்பாங்க, அது வழக்கம். ஆனால் எனக்கு ஆண்டவன் கற்றுக் கொடுத்த பாடம் என்னவென்றால், பாடல் முடிந்தவுடனே அன்பார்களே அதாவது பாடல் முடிந்த அடுத்த நொடிப்பொழுதே நான் காணிக்கை எடுக்கிறேன். ஏனென்றால் ஆராதிக்கவுடைய காணிக்கைத்தான் கர்த்தருக்கு உகந்தது. திரும்ப பார்க்குறேன், நிறைய பேர் இந்த லேட்டாக வரவங்க போடுவாங்களா, போடுறதே இல்லை, அப்படியே திரும்பி போயிடுறாங்க. காரணம் என்னவென்றால் அர்ப்பணம் இல்லை, ஆசை இல்லை. ஆரம்ப சொன்னே, they know the value of God. தேவனுடைய மேன்மை, இஸ் டிவினிட்டி, இஸ் ரெவரன்ஸ், அவருடைய கனம், அவருடைய மகிமை, அவருடைய மாட்சிமை புரியவில்லை. இவள் பாவியாகிய ஸ்திரீ தான், ஆனால் she knows the reverence, she knows the divine power. அன்பானவர்களே, அடுத்தபடியாக சொல்ல விரும்புகிறேன், a submission, அவருடைய அந்த கீழ்ப்படிதல். திரும்ப சொல்லுகிறேன், எத்தனை ஏளனங்களை சந்தித்திருப்பாள், எத்தனை அவமானங்களை சந்தித்திருப்பாள், எத்தனை பரியாசங்களை சந்தித்திருப்பாள். எத்தனை பேர் அவளை வெளியே போ, அவளை எப்படிலாம் பேசக்கூடாதோ அப்படிலாம் பேசியிருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, தன் தலைமயிரினாலே அவருடைய பாதங்களை துடைக்க வேண்டுமானால் she has to bend. எந்த அளவுக்கு அவள் பணிய வேண்டுமோ அந்த அளவுக்கு பணிந்தாள். இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆராதனையிலே ஒரு பணிவு உண்டா? ஆராதனையிலே ஒரு குனிவு உண்டா? ஆராதனையிலே ஒரு பயம் உண்டா? அநேகரை பார்க்கிறேன், ஏறக்குறைய 50 ஆண்டுகளாக சபைக்கு போகிறேன், ஆராதனை நடத்துகிறேன். அநேகரை பார்க்கும்போது மேலே கீழே பக்கத்தில் அடுத்தவர்களை அதுக்குரிய கனம் கொஞ்சம் கூட இல்லை, கொஞ்சம் கூட பயம் இல்லை, கொஞ்சம் கூட பக்தி இல்லை. அதை விட பெரிய வேடிக்கை என்னவென்றால் கண்களை திறந்து கொண்டு அங்கும் இங்கும் பார்ப்பது. அன்பானவர்களே, இவள் சபைக்கு போனவள் அல்ல, மனம் திரும்பினவள் அல்ல, ரட்சிக்கப்பட்டவள் அல்ல, அபிஷேகம் பெற்றவள் அல்ல. ஆனால் இவள் இல்லாத இவளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பயம், மிகப்பெரிய பக்தி தன்னை அதிகமாய் தாழ்த்தினாள். நான் சொல்ல விரும்புகிற, அவளுக்கு தெரியும் இயேசுவின் பாதத்திலே அன்பானவர்களே மகிழ்ச்சி உண்டு, ஆனந்தம் உண்டு, வாழ்வு உண்டு, உடைந்து போன வாழ்க்கையை உருவாக்குதல் உண்டு, எதிர்காலம் உண்டு, நம்பிக்கை உண்டு. she know the joy at his feet. அவளுக்கு தெரியும் இயேசுவின் பாதத்தில் மகிழ்ச்சி உண்டு. அநேகருக்கு இவள் சந்தோஷத்தை கொடுத்தாள், ஆனால் இவளுக்கு சந்தோஷம் இல்லை. இவளுக்கு தெரியும் வாழ்க்கையின் உண்மையான சந்தோஷம் இயேசுவின் பாதம். she knows the joy at his feet. அன்பானவர்களே, அவருடைய பாதத்தில் இருக்கிற அந்த மகிழ்ச்சி, அவருடைய பாதத்தில் இருக்கிற அந்த ஒரு உள்ளான ஒரு புத்துணர்ச்சி, சொல்லப்போனால் ரெஃப்ரெஷ்மெண்ட், அதனால் உண்டாகிற ஒரு வாழ்க்கையிலே ஒரு எண்ணங்கள் அளவிட்டால் இஸ் ரெஃப்ரெஷ் அவர் லைஃப். அதாவது அழுத்தியிருந்த வாழ்க்கையிலே எல்லாம் விடுத்து கிளம்புவது போல. அன்பானவர்களே, she knows the value. இயேசுவின் பாதத்தில் மகிழ்ச்சி உண்டு, இயேசுவின் பாதத்தில் அன்பானவர்களே நம்பிக்கை உண்டு, வாழ்வு உண்டு. இது இவள் எங்கு கேட்டாலும் தெரியவில்லை, வேதத்தை படித்தாலோ தெரியவில்லை, அவளுக்கே தெரிகிறது. இயேசுவின் பாதத்தில் வந்தால் நம்பிக்கை வரும், நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய நடைகள் மாறும், நம்முடைய பயணங்கள் மாறும், பாதைகள் மாறும், எல்லாவற்றுக்கும் மேலாக நானே மாறுவேன். அவளுக்கு இருந்த வெளிச்சம் கூட அன்பானவர்களே, திரும்ப சொல்லுகிறேன், she is not a preacher but she is excellent worshipper. அன்பானவர்களே, அவள் பிரசங்கியார் அல்ல, வசனத்தை கோட் பண்ணலை. இன்றைக்கி நிறைய பேரை பார்க்குறேன், வசனத்தை மனப்படமாக சொல்கிறாங்க, ஆனால் ஆராதிப்பதில்லை. திரும்ப திரும்ப வலியுறுத்தி திரும்புகிறேன், இயேசுவின்
பாதத்தில் இருக்கிற ஒரு 5 ஆசீர்வாதங்களை வேகமாய் சொல்ல நம்புகிறேன். நம்பர் 1, அன்பானவர்களே, இது அவள் யாரும் கட்டாயப்படுத்தவில்லை, அவளாகவே செய்தாள். திரும்ப சொல்லுகிறேன், she was not compelled. இந்த ஊழியன் சொல்கிறான், கண்ணை மூடுங்க, ஆராதிங்க, கைத்தட்டுங்க, கர்த்தர் வந்துட்டார், பரலோகம் வந்திருக்குது, ஆவியா இறங்குகிறார். யாரும் சட்டப்படுறதே இல்லை. அன்பானவர்களே, அவன் கத்தி கத்தி தொண்டை வறண்டு போகிறது. திரும்ப சொல்லுகிறேன், she has done willfully, not with the compulsion. யாரோ சொல்லி அல்ல, அங்கே சொல்வதற்கு ஆட்களே இல்லை, சொல்லி அல்ல, ஒரு ஊழியன் கத்தி அல்ல, அவளாகவே. அதைத்தான் சொன்னேன், இட் இஸ் அ வில்ஃபுல் ஆக்ட். அவளாகவே மனமு வந்து தானே. அன்பானவர்களே, நான் யோசித்து பார்க்குறேன், இப்படிப்பட்ட எண்ணங்கள் எப்படி வந்தது? அன்பானவர்களே, எவ்வளோ மகான்கள் இருந்தார்கள், பரிசர் இருந்தார்கள், வேதப்பாரர் இருந்தார்கள், பிரதான ஆசாரியர் இருந்தார்கள், தீர்க்கதரிசி இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் செய்யாத ஒன்றை ஆண்டவர் இயேசுவுக்கு செய்தாள். படிப்பறியாதவள், அப்படிதான் நினைக்கிறேன். அன்பானவர்களே, வாழ்க்கையிலே அதாவது ரொம்ப நொந்து நூலாகி போனவள். ஆனால் அவளுக்கு தெரியும், இவர் இதற்கு பாத்திரர், தகுதியானவர். அன்பான தேவ பிள்ளையே, திரும்ப சொல்லுகிறேன், அவள் நிலையை அவர் அறிந்திருந்தாள். திரும்ப சொல்லுகிறேன், அவள் நிலையை அவள் அறிந்திருந்தாள். நிறைய பேருக்கு தன் நிலைமையே புரியல. நம்ம யாராக இருந்தோம், நீ யாராக இருக்கிறோம், இப்படி இருந்தோமே, இப்படி ஆயிருக்கிறோமே, கர்த்தர் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு, இந்த வேலையை கொடுத்துருக்கிறாரு, இந்த குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, எதை பற்றியும் கவலை இல்லை. அவதே சில மாதிரி வந்து சில மாதிரி போகிறது, அப்படியே பொம்மை மாதிரி, கொலு பொம்மை மாதிரி இருக்கிறது. தே டோன்ட் நோ த கண்டிஷன். எப்படி இருந்தோம், இன்றைக்கு எப்படி ஆயிருக்கிறோம். வாகனங்கள், அன்பானவர்களே, வசதி வாய்ப்பு, நல்ல சொல்லப்போனால் நல்ல சம்பளம். யோசித்து பாருங்க, எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருந்தோம், நான் தவறாக சொல்லவில்லை, சென்னை பட்டணத்தில் 4 பேர் மதிக்கத்தக்க அளவுக்கு உங்களையும் ஒரு மனுஷனாக்கி இருக்கிறாரே. அவை கிவ் த ரெவரன்ஸ். அன்பானவர்களே, அப்படிப்பட்டவருக்கு கனம் கொடுக்கிறீர்களா? அப்படிப்பட்டவரை மதிக்கிறீர்களா? தேவனை, தேவனுடைய வீட்டை, தேவனுடைய ஆராதனை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இனி ஆகிலும் ஆராதனை சபை ஆரம்பிக்கும் போது ஆராதனையில் முதல் பாட்டுக்கு போங்க. அன்பானவர்களே, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுக்கு பிரியமானவள். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். நிறைய பேரை பார்க்குறேன், பிரசங்கம் முடியும் போதெல்லாம் ஜனங்க வராங்க, மனசாட்சியே இல்லை, கொஞ்சம் கூட திருவிருந்து எடுக்கும்போது வராங்க, மனசாட்சி இல்லாதவங்க இவங்கெல்லாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கொஞ்சமாக குத்தப்படுங்க. அப்படி சொல்லுகிறது, அழுதாள். யோசித்து பாருங்க, why she wants to cry? அவன் ஏன் அழணும்? அழுகைக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? ஒரு அழுகைக்கே ஒரு காரணம் இருக்கும். இல்லாமையினாலே, பசியினாலே, அவமானத்தினாலே, வேதனையினாலே ஏதோ ஒரு அழுகை வரும். ஆனால் ஒரு அழுகை அவருடைய நிலைமைகள். ஏமாற்றப்பட்டவள், வாழ்க்கை இழந்தவள், எதிர்காலம் இல்லாதவள், வாழ்க்கையில் உடைந்து போனவள், யாரை நம்பினார்களோ அவரெல்லாம் நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள். இப்படிப்பட்ட நம்பிக்கை இழந்த அவளுக்கு தெரியும் ஒரே ஒரு இடம், இயேசுவின் பாதம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இயேசுவின் பாதத்தில் மகிழ்ச்சி உண்டு, நம்பிக்கை உண்டு, வாழ்வு உண்டு, எதிர்காலம் உண்டு, ஒரு புதிய தொடக்கம் உண்டு. ஒரு 5 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, அவளுக்கு தெரியும், 2வது, இயேசுவின் பாதத்தில் ஒரு நிச்சயம் உண்டு. திரும்ப சொல்லுகிறேன், there is a assurance in the feet of Jesus. இயேசுவின் பாதத்தில் வரும்போது வாழ்க்கைக்கு நிச்சயம். இதுவரைக்கும் நிச்சயம் இல்லாதவள் இருந்தால் ஒரு நிச்சயத்தை பெற்றாள். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது 44, அவர் ஸ்திரீனிடமாய் திரும்பி. அன்பானுள்ளே, ஸ்திரீனிடமாய் திரும்பி. ஜீசஸ் லுக் அன்டு ஹர். திரும்ப சொல்லுகிறேன், இதுவரை நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கை இல்லாதவளுக்கு ஒரு நம்பிக்கை. இயேசு பாத்திரம் வரும்போது அன்பானுள்ளே ஒரு நம்பிக்கை உண்டு. அவளுக்கு தெரியும் நம்பிக்கை இல்லை, நல்லா தெரியும், நம்ம செத்தா நரகம்தான், செத்தா நம்முடைய வாழ்க்கை மோசம்தான், நமக்கு என்ன வியாதி வருமோ, என்னெல்லாம் வாழ்க்கையில் வருமோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ, எல்லாவற்றை குறித்து அவளுக்கு நன்கு அறிந்திருந்தால். பட் she has the assurance, if I come to Jesus at his feet, அவருடைய பாதத்தில் வருவேனையானால் எனக்கு எதிர்காலம் உண்டு. பக்தன் பாடினாரே, எதிர்காலம் நமக்கு உண்டு. அப்படியானால் அந்த எதிர்காலம் எங்கே இருக்கிறது? இயேசுவின் பாதத்தில். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அதிகமாய் ஸ்பெண்ட் மோர் டைம் at the feet of Jesus. இயேசுவின் பாதத்தில் அதிகமாக தியானம் பண்ணுங்கள், அதிகமாக ஜெபியுங்கள், அதிகமாக வேதம் வாசியுங்கள், அதிகமாக வார்த்தைகளை கேளுங்கள். அடுத்தபடியாக நான் சொல்ல விரும்புகிறது அன்பானவர்களே, அவருடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய அற்புதம் என்னவென்றால், லூக்கா 7:48 ஆண்டவர் சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு
மன்னிக்கப்பட்டது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்படியானால் அவருடைய வாழ்க்கை மாறிற்று, அவருடைய எண்ணங்கள் மாறிற்று, சுபாவங்கள் மாறிற்று. she has right about turn. அன்பானவர்களே, ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய திருப்பம், ஒரு புதிய மேன்மை, எல்லாமே தலைகீழான மாற்றம். எதனாலே? ஓயாமல் முத்தம் செய்தாள், அவருடைய பாதத்தில் வந்தாள், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, வாழ்க்கை மாற்றப்பட்டது. இன்னொரு மனிதனை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசுவின் பாதத்தில் வந்த வாழ்க்கை மாற்றப்பட்ட இன்னொரு மனிதன், லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் இவன் ஒரு லேகியோன், அதிகமான பிசாசு பிடித்தவன், கல்லறையில் இருந்தவன், அதாவது ஒவ்வொரு நாளும் தன்னையே காயப்படுத்தி கொண்டவன். இவனுக்கும் எதிர்காலம் இல்லை. இவள் அழுதாள், அவனுக்கு அழத் தெரியாது. ஆனால் அன்பானுடைய அவருடைய குடியிருப்பு கல்லறை. தன்னை ஒவ்வொரு நாளும் காயப்படுத்தி கொண்டான். நேசிக்க யாரும் இல்லை, அன்பு கூற ஆட்கள் இல்லை, ஆலோசனை சொல்ல யாரும் இல்லை. ஆனால் 8:35 சொல்லுகிறது, ஒரு நாளிலே இயேசுவின் பாதத்தில் வந்து அமர்ந்தான். திருமறை சொல்லுகிறது, புத்தி தெளிந்தவனாய் 35 இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறவனாய் கண்டான். நான் சொல்ல விரும்புகிற இரண்டாவது குறிப்பு, முதல் குறிப்பு என்னவென்றால், இயேசுவின் பாதத்தில் வரும்போது மகிழ்ச்சி, ஆனந்தம், நம்பிக்கை, புது வாழ்வு, புதிய நோக்கம், புதிய பாதை. இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன், இயேசுவின் பாதத்தில் வந்தா யூ வில் ஹேவ், அன்பானவர்களே, எ டிசர்னிங் ஸ்பிரிட். தமிழில் படிக்கிறேன் கேளுங்க, புத்தி தெளிந்திருப்பதை ஜனங்கள் கண்டார்கள். திரும்ப சொல்லுகிறேன், இயேசுவின் பாதத்தில் வரும்போது அன்பானவர்களே புத்தி தெளிகிறது. இதற்கு நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, இதுவரையும் அதாவது வனாந்திரமான வாழ்க்கை, இதுவரையும் அன்பானவர்களே நோக்கமில்லாத வாழ்க்கை. வேதம் சொல்கிறது, இயேசுவின் பாதத்திலே அவன் உட்கார்ந்தான். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். The worst will come from if you come to Jesus. திரும்ப சொல்லுகிறேன், உனக்குள் இருக்கிற மோசமான ஒன்று வெளியே வரும். The best will come. என்னை நல்லா கவனிங்க. Worst will come out and best will go in. கொஞ்சம் யோசிக்க வேண்டும். Worst will come out. உங்களுக்கு இருக்கிற அசுத்தங்கள் வெளியே வரும். The best will go in. நான் சொல்லுகிற வார்த்தை நினைக்கிறேன். இந்த பெண்ணுக்கு the worst has come out and the best has gone in. அவளுக்குள்ளே அந்த மோசமான காரியங்கள் வெளியே வந்தது, நன்மையான காரியங்கள் உள்ளே வந்தது. அந்த உள்ளே வந்தனால தான் ஆண்டவர் சொன்னார் இந்த வசனத்தை. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அன்பானவர்களே, 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரம் 45ஆம் அதாவது ஆண்டவர் சொன்னார், இவளோ என் நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது, இவள் என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறாள். கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவப்பிள்ளையே, ஆண்டவர் சொன்னான் அன்பு வசனத்தில், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ. இதுவரை என்ன இல்லை? சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஆனால் அங்கே வரும்போது ஒரு சமாதானம், அங்கே வரும்போது மகிழ்ச்சி. 2ஆம் மனிதனை சொன்னேன், வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாதவன், நோக்கம் இல்லாதவன், நிச்சயம் இல்லாதவன், ஒவ்வொரு நாளும் வேதனை, ஒவ்வொரு நாளும் கண்ணீர். அவனுக்கு இரவு எது பகல் எது, ஒன்று வாழ்க்கை எந்த நன்மைகளையும் அனுபவிக்காத ஒருவன். ஆனால் இயேசு பாத்திலே வரும்போது அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, அவன் வாழ்க்கையில் he got some sense in his life. தமிழ் வேதம் சொல்லுகிறது, அவன் புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டான். இதே வசனம் லூக்கா 15 வருகிறது. அதாவது அவன் லூக்கா 15 அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அன்பானவர்களே, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் சொன்னான், என் தகப்பன் வீட்டில் ஏராளமான ஊழியக்காரர்களுக்கு நேர்த்தியான சாப்பாடு இருக்கும்போது நான் பசியிலே சாகிறேனே. புத்தி தெளியும் போது யூ நோ ஹூ யூ ஆர் அண்ட் வாட் யூ ஆர். கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க you will know the sense. திரும்ப சொல்லுகிறேன், ஆராதிக்க ஆராதிக்க உங்களை அறியலாம், உங்கள் நிலைகளை அறியலாம், உங்கள் சூழ்நிலையை அறியலாம், நீங்கள் யார் என்பதை அறியலாம். எனவே இருகரம் கூப்பி கேட்கிறேன், ஆராதனைக்கு நேரத்தோடு போங்க, ஆராதிங்க. when you worship the Lord you know who you are and what you are. அவனுக்கு தெரியும். அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அது மட்டுமல்ல, அதாவது அவனை கண்டவர்கள் பயந்தார்கள். அடுத்த வார்த்தை லூக்கா 8:36, அவன் சுஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்கள், அன்பானவர்களே, அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். யோசித்து பாருங்க, இவனுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய பிரசங்கமாக மாறிற்று. அநேகருக்கு அதை
அவர்களுக்கு அறிவித்தார்கள், கண்டவர்களும் அறிவித்தார்கள். அன்பான தேவ பிள்ளையே, நீ ஆராதிக்கும் போது நீயே ஒரு செய்தியாய் மாறுகிறாய். நான் சொல்ல உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நீ ஆராதிக்கும் போது யூ பிகேம் எ மெசேஜ். உன்னை பார்க்க சொல்லுவாங்க, இப்படிப்பட்டவன் இப்படி ஆராதிக்கிறானே. அன்பாவிலே, ஆராதிப்பதற்கு படிப்பு தேவையில்லை, அந்தஸ்து தேவையில்லை. இன்றைக்கி பாருங்கள், ஒரு காலத்தில் பாட்டு புஸ்தகம் பாடி பார்த்து ஆராதிக்கிறது. இன்றைக்கி எல்லா சபைகளிலேயும் அன்பாவிலே இன்றைக்கு அந்த பவர் பாயிண்ட் போடுறாங்க, பாட்டு வருது. பாட்டு புஸ்தகமே தேவையில்லை, பவர் பாயிண்டில் பாட்டு போட்டே ஜனங்க இன்றைக்கி பாடுறதில்ல, அப்படியே முறைச்சி பார்க்கறது. எவ்வளோ வேதனை தெரியுமா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது அவனை கண்டு. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அடுத்த வசனம் அன்பான்களே, அவனுடைய அந்த வாழ்க்கை அநேகருக்கு ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. திரும்ப சொல்கிறேன், நீ கர்த்தரை ஆராதிக்கும் போது யூ வில் பி எ சேலஞ்ச் பர்சன். நீ ஒரு அறைகோள் கொடுக்கிற ஒரு மனிதனாய் மாறுவார். முதல்ல சொன்னேன், இயேசு பாத்திர வரும்போது அன்பானுடைய நம்பிக்கை, மகிழ்ச்சி, அன்பானுடைய ஒரு புது வாழ்வு, புதிய நம்பிக்கை. இரண்டாவதாக இயேசுவின் பாத்திர வந்தால் யூ நோ த சென்ஸ், நீ வாழ்விலே புத்தி தெளிந்திருக்கிறது. மூன்றாவது ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் அன்பானவர்களே. மூன்றாவது ஒன்று 8:41, எல்லாமே லூக்கா 8:41. உங்களை கர்த்தர் யாராய் மாற்றுகிறார்? 41 வரும்போது லூக்கா 8:41 இயேசுவின் பாதத்தில் வரும்போது யூ பிகம் எ இன்டர்செசர். அன்பானவர்களே, இங்கே சொல்லப்பட்டது ஒரு ஜெப ஆலய தலைவன். இவன் யார் என்றால் இஸ் எ லீடர் இன் சினகாக். யூதருக்குள்ளே அவன் அதிக மதிக்கப்பட்டவன். யோசித்து பாருங்க, ஒரு ஜெப ஆலயத்தை தலைவன் அவன். அவனை நம்பி பல ஆயிரம் மக்கள் இருக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, ஒரு நாள் இயேசுவின் பாதத்தில் விழுந்தான். யோசித்து பாருங்க, இஸ் ஹை பிரீஸ்ட், ஒரு ஜெப ஆலயத்தினுடைய தலைவனாக இருக்கிறவன். யோசித்து பாருங்க, ஒரு சாதாரண அந்த நாட்களில் அவர் தச்சனுடைய மகன். பல விதமாக சொன்னாங்க அவரை பற்றி. நோபடி வாஸ் ரெகக்னைஸ்ட் ஹிம். ஆனால் அந்த சூழ்நிலையில் ஒரு ஜெப ஆலய தலைவன், அவன் யூதருக்குள்ளே தேறினவன். அன்பானே, அவனை சுற்றி பாரம்பரியம் இருக்கிறது, ஜனங்கள் இருக்கிறார்கள், மக்களுக்கு தெரியும் வாட் இஸ் டூயிங். அவனை பல ஆயிரம் கண்கள் நோக்கி பார்க்கிறது. எதை குறித்தும் அவன் கவலை இல்லை. நேராக வந்தான், இயேசுவின் பாதத்தில் விழுந்தான். அவன் சொன்னான், என்னுடைய மகள் குமாரத்தி மரண அவஸ்தையாக இருக்கிறாள். கவனிங்க, இயேசுவின் பாதத்தில் வரும்போது there is a spirit of intercession, ஒரு பரிந்து பேசும் ஆவி. ஆமீன் சொல்லுங்க. அவருடைய பாத்துக்கு வரும்போது அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பரிந்து பேசுகிற ஒரு ஆவியை தேவன் உங்களுக்குள்ளே தந்திருக்கிறார். திரும்ப நான் சொல்ல விரும்புகிற இந்த குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, பரிந்து பேசுகிற ஒரு ஆவியை கர்த்தர் உங்களுக்குள்ள வைக்கிறார். அவருடைய பாத்தில் வாங்க, அடுத்தவளுக்காக ஜெபிக்க. அவள் சொல்கிறார், என்னுடைய குமாரத்தி அவஸ்தையாக இருக்கிறாள். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், மகள் இப்படி இருந்தாலும் ஒரு பரிந்து பேசும் ஆவி. அவள் சொல்கிறார், அவஸ்தையாக இருக்கிறாள். தன் பாதத்தில் விழுந்தாள். முதலாவது சொன்னேன், இயேசுவின் பாதத்தில் அன்பானவர்களே நம்பிக்கை, புது வாழ்வு, புது ஜீவன். இரண்டாவது, இயேசுவின் பாதத்தில் புத்தி தெளிந்து, ஐ கேன் சே லைக் திஸ், ரெஸ்ட். அன்பானவர்களே, ஒரு இளைப்பாறுதல். இதுவரைக்கும் அவனுக்கு இளைப்பாறுதல் என்னன்னு தெரியாது. அதாவது 24 மணி நேரமும் தன்னை காயப்படுத்தி கொள்ளுவான், அங்குமிங்கும் ஓடுவான், நித்திரை இல்லை, அவன் தூங்கினதில்லை. அவன் குடியிருப்பு ஒரு கல்லறை. ஆனால் இப்பொழுதோ இளைப்பாறுகிறான். இயேசுவின் பாதத்தில் அமைதியாக. அன்பானுள்ளே, அதாவது ஒரு காம் அண்ட் குவைட்னஸ், ஒரு அமைதி அவனுக்குள்ளே. ஒரு இதுவரைக்கும் அவன் பார்க்காத ஒரு அமைதியும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் இயேசுவின் பாதத்திலே அவன் கண்டான். மூன்றாவது, இயேசுவின் பாதத்தில் வந்த ஒருவன் வாழ்க்கையில அவனுக்குள்ளே என்ன நடந்து சொன்னால், எ ஸ்பிரிட் ஆஃப் இன்டர்செஷன், பரிந்து பேசுகிற ஒரு ஆவியை அவனுக்குள்ளே வைத்திருந்தார். நடந்தது என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது அன்பானவர்களே, கர்த்தர் அந்த மகனுடைய ஜெபத்தை கேட்டார். அவர் சொன்னார், அவன் மரித்து போன பிறகு 50 வசனத்தில் இயேசு அதை கேட்டு, அன்பானவர்களே பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. வேதம் சொல்லுகிறது 52 வசனத்தில் 52, 53, 54 சொல்லுகிறது, எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையை எழுந்திரு என்றாள். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப அவளுக்குள்ளே வந்தது. அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். திரும்ப கூட ஒரே மாதிரி தான், எ நியூ லைஃப். அன்பான தேவ பிள்ளையே, இந்த நாளில் என்னுடைய செய்தி என்னவென்றால், 8:35 வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, ஆண்டு சமூகத்தில் வரும்போது நல்லா கவனிங்க, உங்களுக்குள் இருக்கிற அசுத்தாவிகள் ஓடும். உங்களுக்கு இருக்கிற அன்பானவர்களே பசுத்தாவியான உள்ளே வருவார். இதை 2வது
சம்பவத்துக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு இருக்கிற the evil spirit will be drive out and the Holy Spirit will come in. சொன்ன கோச்சக்கூடாது. நீங்கள் இன்றைக்கு ஆராதிக்க முடியாத காரணமே நமக்குள் இருக்கிற அசுத்தாவிகள் தான். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஏன் ஆராதிக்க முடியல? அசுத்தாவி இருக்கிற ஒருத்தன் ஆராதிக்க முடியாது. ஒருவேளை கைத்தட்டலாம், பாட்டு பாடலாம், ஏன் ஆராதிக்க முடியும்னா காரணமே அசுத்தாவி தான். நீங்கள் ஒருவேளை என்னை பின்னால் திட்டுவீங்க, பரவாயில்லை. ஆனால் அசுத்தாவியினால் அதாவது ஆளுகை செய்யப்படுகிற ஒருவன் ஒரு காலம் பசுத்தாவிக்குள் நிரம்ப முடியாது. இந்த இரண்டாவது மனிதன் அசுத்தாவில் நிறைந்திருந்தான். எனவே தான் இயேசுவின் பாதத்தில் வரும்போது the evil spirit will go out and Holy Spirit will come in. திரும்ப சொல்லுகிறேன், அசுத்தாவி வெளியே போகும், பசுத்தாவியான உள்ளே வருவார். மூன்றாவது மனிதன் குறித்து நான் சொல்ல வந்த அந்த வார்த்தை என்னவென்றால், இயேசுவின் பாத்திரம் வரும்போது திருமறை சொல்லுகிறது, லூக்கா 8:35, அவள் உயிர் திரும்ப வந்தது. இயேசுவின் பாத்திரம் வரும்போது அன்பானவர்களே, எதெல்லாம் இழந்து போனீர்களோ அதையெல்லாம் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திரும்ப பெறுவீர்கள். யூ வில் ரெக்கவர் ஆல். தொடர்ந்து லூக்கா 17:16, அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். திரும்ப சொல்லுகிறேன், இது ஒரு குஷ்டரோகி குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அவர் பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து, எல்லா இடங்களிலும் ஒரு வார்த்தை திரும்ப வரும் ஆங்கிலத்தில், அட் இஸ் ஃபீட். திரும்ப திரும்ப எல்லா இடத்திலும் அட் இஸ் ஃபீட். அவருடைய பாதத்தின் அருகே. முதலாம் ஒன்றை சொன்னேன் அன்பானவர்களே, அந்த ஒரு பாவியான ஸ்திரீ, இரண்டாவது அந்த ஒரு லேகியோன், மூன்றாவது அன்பானவர்களே ஜெபத் தலைவன், நான்காவது இன்னும் சொல்ல விரும்புகிறேன் ஒரு குஷ்டரோகி. திருமறை சொல்லுகிறது, அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். இதுவரையும் அன்பானவர்களே முகங்குப்புற விழுந்து அவனுக்கு ஸ்தோத்திரம் என்ன, ஆராதனா என்ன? அன்பானவர்களே இயேசுவின் பாதத்தில் வரும்போது you have a total deliverance and total healing. திரும்ப சொல்லுகிறேன், அவருடைய பாதத்தில் வரும்போது ஒரு முழுமையான சுகம், முழுமையான அன்பானவர்களே விடுதலை, முழுமையான ஆரோக்கியம். திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பானவர்களே இந்த வசனத்தை, அதாவது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 19ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, இங்கே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கிரேட் he became a worshipper. ஒரே நாளில், திரும்ப சொல்லுகிறேன், சுகமாக்கினார், அடுத்து ஆராதனை வீரனானான். என் வார்த்தை கவனியுங்கள், சுகமாக்கினார், he became worshipper. வாசிக்கிறேன், கேளுங்கள். 15, தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மையப்படுத்தினான். வாட் எக்ஸலண்ட்! உரத்த சத்தத்தோடு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆராதனையில் உன் சத்தம் கேட்குதா? உன் சத்தத்தை அட்லீஸ்ட் தேவன் கேட்குறார் இல்லையோ, பக்கத்தில் இருக்கிற ஆள் கேட்குறாரா? உங்கள் பாஸ்டர் கேட்குறாரா? சில பேர் பாட சத்தம் கேட்குறதே இல்லை. மிகுந்த வேதனை. தமிழில் சொல்லுகிறேன், திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மையப்படுத்தினான். எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்லியிருப்பான், எப்படி சொல்லியிருப்பான், எப்படிலாம் பாடியிருப்பான், என்ன வார்த்தை சொல்லியிருப்பான், we don't know. பட் ஒன் திங் we know, உரத்த சத்தத்தோடு. யோசித்து பாருங்கள், இதுவரையும் இல்லாத ஒரு புதிய தெம்பு, ஒரு புதிய மகிழ்ச்சி, ஒரு புதிய ஆரோக்கியம், ஒரு புதிய பலன். உரத்த சத்தத்தோடு. இட் டசன்ட் கேர் அபவுட் எனிபடி. அன்பானுடைய ஆராதிக்கும் போது யாரை பற்றி கவலைப்படாதீங்க. குரல் நல்லா இல்லை, தொண்டை சரியில்லை, பாட்டு வராது, தேவையே இல்லை. நீ ஆராதிப்பது உன்னை படைத்தவருக்காக. எதுவும் சொல்லுகிறது உரத்த சத்தத்தோடு. அடுத்து தேவனை எனக்கு புரியல, தேவனை மையப்படுத்தினான். அவன் இங்கே கற்றுக்கொண்டான். சங்கீதம் படித்தானா? 100ஆம் சங்கீதம் படித்தானா? இல்லை ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டு கேட்டானா? ஒன்றுமே தெரியல. ஆனால் தேவனை மகிமைப்படுத்தினான். அடுத்த வார்த்தை, அவருடைய பாதத்தில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். எத்தனை பெரிய வாழ்க்கை! அவனுக்கு ஸ்தோத்திரம் என்னன்னு தெரியுமா? ஆராதனை என்னன்னு தெரியுமா? நான் சொல்ல வந்த வசனம் என்னவென்றால், இயேசுவின் பாதத்தில் வந்தா யூ பிகேம் எ வர்ஷிப்பர். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் அன்பானவர்களே, தூதருடைய ஆராதனை விரும்பாதவர் உன் ஆராதனை விரும்புகிறார். திரும்ப சொல்லுகிறேன், தூதர்களின் ஆராதனை விரும்பாதவர் உன்னுடைய ஆராதனை விரும்புகிறார். God wants to spend more time with you. எனவே தான் இந்த பூமியிலே உன்னுடைய உறவை விரும்புகிறார், உன் உறவை நாடுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அன்பானவர்களே, இங்கிலீஷில் எப்படி போட்டது? எக்ஸ்பிரஸ் இஸ் தேங்க்ஸ். தமிழ் வேதத்தில் அவன் ஸ்தோத்திரம் செலுத்தினான். எக்ஸ்பிரஸ் இஸ் தேங்க்ஸ். எவ்வளோ பாருங்கள், ஒரு குஷ்டரோகி தான், நாட் குவாலிஃபைட், நாட் எஜுகேட்டட், ஆனால் ஒரு படிப்பறிவு இல்லாத அவனுக்குள்ளே எக்ஸ்பிரஸ் இஸ் தேங்க்ஸ்.
அன்பானவர்களே, நன்றி சொல்லினா அன்பான தேவ பிள்ளையே, ஏன் போகிறோம் தெரியுமா? இதாக கிடைக்கும், ஆஸ்வதிப்பார், அந்த வாரம் நல்லா இருக்கும், ஆபத்து வராது, விபத்து வராது. நோ, என்னை படைத்தவருக்கு நன்றி சொல்ல. 6 நாட்களாய் என்னை பாதுகாத்தவர், 6 நாட்களாக என்னை பாதுகாத்த தெய்வத்துக்கு, சுகம் தந்தவருக்கு, வாழ்வு தந்தவருக்கு, ஜீவன் தந்தவருக்கு, ரட்சித்தவருக்கு, மகிழ்ச்சி தந்தவருக்கு, ஆரோக்கியம் தந்தவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். அன்பானவர்களே, திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீ ஆராதனைக்கு போகலன்னா நீ விசுவாசிக்கே லாய்க்கு இல்லை. திரும்ப சொல்ல விரும்புகிறேன், ஆராதனைக்கு நீங்கள் போகலைன்னா நீ விசுவாசி என்று சொல்கிறதுக்கே லாய்க்கு இல்லை. 1000 காரியம் சொல்லலாம், எனக்கு வேலை, வாகனம் கிடைக்கல, வசதி இல்லை. இது ஒன்று என்னைக்கா ஒரு நாள் பரவாயில்ல, காலம் முழுக்க நான் பார்க்குறேன். அந்த செய்தி நேரம் முடியும் போது செய்தியின் பாதியில் யாரை குற்றப்படுத்தல. யூ டோன்ட் நோ த வேல்யூ. திரும்ப சொல்லுகிறேன், அன்பானவர்களே, அவர் தகுதியானவர், அவர் பாத்திரர். அன்பானவர்களே, இஸ் அ காட் ஆஃப் ஹோலி. அவரை ஆராதிப்பது எனக்கு கிடைத்த மேன்மை. திரும்ப சொல்லுகிறேன், இந்த பூமியிலே எத்தனை பரிசுத்தவான்கள் ஆராதிக்கிறவர்கள். திரும்ப சொல்லுகிறேன், பாஸ்டர் கேஸ் வில்சன் எவ்வளோ ஆராதிக்கிறவர். அவர் பாடலெல்லாம் ஆராதிக்கக்கூடிய பாடல்கள் இன்று இல்லை. அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் அந்த ஆராதிக்கிற அந்த கிருபை கொடுத்துருக்கிறாரு, அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. யூஸ் இட், அல்லாவிட்டால் யூ வில் லூஸ் இட். பயன்படுத்துங்க, இல்லையேல் அது பாழாய் போகும். 5வதாக ஒன்றை சொல்லும்படி விரும்புகிறேன். அன்பானவர்களே, இவன் தேவனுக்கு அன்பானவர்களே மகிமை செலுத்தினான். கடைசியாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 1:17. வெளிப்படுத்தல் 1:17. நீ ஆண்டவரை துதிக்க துதிக்க யூ கேன் see the glory of God. திரும்ப சொல்லுகிறேன், எந்த அளவுக்கு துதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு யூ கேன் see the glory of God. வெளிப்படுத்தல் 1:17. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். கவனிங்க, வாட் வாஸ் ரிசல்ட்? நடந்தது என்ன? அவருடைய வலது கரத்தை என்மேல் வைத்தார். என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு கூட இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். வாட் எக்ஸலன்ட் ஸ்டேட்மெண்ட்! இதை கண்டான், தேவ மகிமையை கண்டான். ஒரு புதிய வாக்கு தத்துவம், ஒரு புதிய மகிமை. திரும்ப சொல்லுகிறேன், அவர் பாத்திரம் விழும்போது 7 நட்சத்திரங்கள், ரகசியம் 7 பொன் குத்து விளக்குகள். இதெல்லாம் எங்கே தெரியுமா? when you fall at feet of Jesus. இயேசுவின் பாதத்திலே விழும்போது, அன்பான தேவ பிள்ளையே, இப்படி சொன்னாங்க புரியும். யூ வில் பி ஓவர்வெல்ம்ட். நீ பரவசமாவாய். பக்தன் பண்ணாரே, பாடுவேன் பரவசமாகுவேன். இன்னைக்கு பரவசமே வரல, ஏன்னா பாட்டே வரல. நீங்கள் பாடுங்க, உங்கள் வாழ்க்கை பரவசமாகும். கடைசியாக ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, திரும்ப திரும்ப நான் உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், 4 காரியம் சொல்கிறேன். இயேசுவின் அந்த பாதம் பாதுகாப்பானது. The most safety place in the world is the feet of Jesus. இந்த உலகத்தில் அதை போல பாதுகாப்பு ஒன்றுமில்லை. 2 சொல்ல விரும்புகிறேன், அது நம்மை பண்படுத்தும் இடம். இயேசுவின் பாதம் உங்களை பண்படுத்தும். God will preserve you. முதல்ல சொன்னேன், பாதுகாக்கும் இடம். 2வது பண்படுத்தும் இடம். 3வது உங்களை பயன்படுத்தும் இடம். சொல்லுகிறேன், உங்களை பாதுகாக்கும் இடம், உங்களை பண்படுத்தும் இடம், உங்களை பயன்படுத்தும் இடம். ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன், அன்பானவர்களே, அவருடைய ஊழியத்திற்கு உங்களை தகுதிப்படுத்துகிறது. யோசித்து பாருங்கள், அவருடைய ஊழியத்திற்கு உங்களை தகுதிப்படுத்துகிறது. அந்த 2வதுல அந்த லேகியோன், அன்பானவர்களே, ஊழியத்திற்கு அவனை இயேசுவின் பாதத்தில் வந்த உடனே 10 பட்டணங்களுக்கு அவன் பிரசங்கம் பண்ணினான். யோசித்து பாருங்கள், never been a Bible school. தெக்கே போலி 10 பட்டணங்களுக்கு அவன் பிரசங்கியாய் மாறினான். when you come to Jesus, God will equip you with his word and anointing. அவருடைய பாதத்தில் வரும்போது வார்த்தையால், கிருபையால், வசனங்களால் பேசிக்கொண்டிருப்பார். திரும்ப சொல்கிறேன், இறையர் கல்லூரி கற்றுக் கொடுக்காத ஒன்றை இயேசுவின் பாதம் கற்றுக் கொடுக்கும். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் இது, ஆனால் பாதம் ஒன்றே வேண்டும். பாட்டு பாடுறோம், ஆனால் அந்த அளவுக்கு we don't value. காரணம் என்னவென்றால் we don't recognize. திரும்ப சொல்லி முடிக்க விரும்புகிறேன், அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, அது நித்திய வாய்ப்பு. திரும்ப சொல்லுகிறேன், இயேசுவின் பாதத்தில் பாதுகாப்பு. the most safety place in the world is the feet of Jesus. அவருடைய பாதத்தில் விழுங்க. மனித கரங்களில் அல்ல, இயேசுவின் கரங்களில் பாதத்தில் விழுங்க. பாதுகாப்பான இடம்.
பண்படுத்தும் இடம், பயன்படுத்தும் இடம், எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பானவர்களே, யாரையும் உன்னாலும் தள்ளவே மாட்டார். பாவி என்றாலும் ஒரு பாவியான ஸ்திரீ தள்ளவே இல்லை, குஷ்டரோகி தள்ளவே இல்லை, பிசாசு பிடித்தவன் தள்ளவே இல்லை. அன்பானவர்களே, ஒரு ஜெபாலய தலைவன் தள்ளவே இல்லை, யாரையும் அவர் தள்ளுவது இல்லை. அன்பானவர்களே, இந்த நாளிலே ஒன்று தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே இனி ஆராதனையிலே முதன்மையாக இருப்பேன், முதல் பாட்டுக்கு போவேன் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கை பாதுகாக்கப்படும், உங்கள் வாழ்க்கை பண்படுத்தப்படும், உங்கள் வாழ்க்கை பயன்படுத்தப்படும். நீங்களும் தேவ மகிமையை காண்பீர்கள். இந்த யோவான் 1:17 பார்த்தோம். ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே. அவருடைய பாத்திரம் வந்தால் பயம் நீங்கும். அடுத்து வார் சொன்னார், அவர் யார் என்பதை அவர் சொன்னார், நான் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். அதாவது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினமாக இருக்கிறேன், எல்லாவற்றையும் ஆளுகிற அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறேன். திரும்ப ஒரு முறையாக அந்த வார்த்தையை படிக்கிறேன். அவர் சொன்னார், நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளமாக இருக்கிறேன். He will show his divinity. அவர் யார் என்பதை உனக்கு கற்றுக் கொடுப்பார். நாளிலே அன்பான தேவ பிள்ளையே, அவர் சொல்லுகிறார், ஆனாலும் உன்னோடு உயிரோடு இருக்கிறேன். அதை விட முக்கியமான வார்த்தை, God shows his glory. எதை காண்பித்தாராம்? அவருடைய வலது கருத்து இருக்கிற நட்சத்திரங்கள், அடுத்து குத்து விளக்கு. அன்பானவர்களே, இவை எல்லாவற்றையும் அவர் காண்பித்து கொடுத்தார். இயேசு பதில் வரும்போது, you can see the glory of God. அவருடைய மகிமை காணலாம். தேவன் அந்த மகிமைக்கு பாத்திரவானாய் உன்னையும் கர்த்தர் மாற்றுவார். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆதியும் அந்தமானவரே, அல்வா உமேகமாக இருக்கிறவரே, பாதம் ஒன்றே வேண்டும். பக்தன் பாடினாரே, திருப்பாத நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, பாதம் சரணடைந்தேன். எஸ் லார்ட், அட் இஸ் ஃபீட். அவருடைய பாதங்களின் அருகே முதல் பெண் பாவியானவள் பரிசுத்தமானாள். இரண்டாவதாக ஆண்டவரே, ஒரு ஜெபாலய தலைவன், ஜெபிக்கிற மனிதனாக இன்டர்செசராக மாறினான். ஆண்டவரே, அந்த பிசாசு பிடித்தவன் சுவிசேஷனாய் மாறினான். ஆண்டவரே, ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து யோவான் பாத்திரம் விழுந்தார். எஸ் சீன் இஸ் க்ளோரி. வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்தார். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்வீராக, அதிசயம் நடப்பிப்பீராக. நாங்கள் உமக்கேற்ற பாத்திரங்களாய், ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்களாய் எங்களை மாற்றும். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பார் எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். எஸ் லார்ட், உடைய பாதத்தை உறுதியாய் பற்றிக்கொள்ள. ஸ்பெண்ட் மோர் டைம் அட் த ஃபீட் ஆஃப் ஜீசஸ். உடைய பாத்திரம் அதிகமான நேரங்களை செலவு பண்ணேன். ஆண்டவரே, வெறும் ஆண்டவரே உடைய பாத்திரம் வந்து ஏதோ மளிகைக்கடை லிஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. திருவாய் மொழியை கேட்க, நீதிபதியை தரிசிக்க எங்களை தயவையும் சகாயத்தையும் பண்ணுங்க. ஏதோ மார்க்கெட்டு போய் லிஸ்ட்டு கொடுக்குற மாதிரி எல்லாம் ஆண்டவரே, நீர் மளிகை கடைக்காரர் அல்ல. ஆண்டவரே, எங்களுடைய உறவை விரும்புகிற ஒரு தெய்வம் அப்பா. எங்கள் நேசத்தை விரும்புகிறீர். தேவாவுடைய பிரசன்னத்தால் நிரப்பும். உடைய பிரசன்னத்திலே மகிமை உண்டு, புதுவாழ்வு உண்டு, மாட்சிமை உண்டு, மீட்பு உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்றைய புத்தி தெளிந்த ஒரு வாழ்க்கை உண்டு. ஆண்டவரே, எஸ் லார்ட், இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு சகாயம் பண்ணும். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. அன்பு விசுவாச மக்களே, அதிகமாய் ஆராதனைக்கு முதல் பாட்டுக்கு போங்க. நீங்கள் ஆராதனைக்கு போகலன்னா நீங்கள் ஆலயத்துக்கு போகிறதே வேஸ்ட்டு. ஆராதியுங்கள், வாழ்க்கை மாறும். ஆராதியுங்கள், மகிமை காண்பீர்கள். ஆராதியுங்கள், புத்தி தெளியும். ஆராதியுங்கள், இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். காட் பிளஸ் யூ.